அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் நிரந்தர கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமை ஏற்பவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு கையெழுத்திட்டு ஒருமனதாக அதிமுக கழகத்திற்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் மாண்புமிகு எடப்பாடி என்று கையெழுத்து கொடுத்து ஆதரவு கொடுத்த நிகழ்ச்சி கூட்டம் இப்படி நடைபெற்றது. என்ன கேள்வி என்னப்பா? அதிமுக இரண்டாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இபிஎஸ் அணியில் எவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க சார்? எங்கே நம்ம சிவி சண்முகம் அணியில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க? இன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ்க்கு ஆதரவாக எவ்வளோ பேர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் இபிஎஸ் ஐயா கூட 28, அவங்களுக்கு 28. வேற என்ன கூந்த கூடியிருக்கா? 100க்கு 100 இங்கே இல்லை. இபிஎஸ் பொதுக்குழு ஒன்று ரெண்டு வராமல் இருப்பாங்க. நாளைக்கெல்லாம் தெரியும். பல பேருக்கு தவறு போயிருக்காது. மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கப்பா. உங்களுடன் இணைந்து செயல்பட்ட முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சிவி சண்முகம் அவங்க போயிருக்காங்க. நாளைக்கு இணைந்து செயல்பட போறாங்க. நாளைக்கு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கே வர்றதுக்கு? உங்களோட இணையிறது. அதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. என்ன கேட்டால் நீங்கள் தான் சார் சொன்னீங்க இணையறதுக்கு வாய்ப்பு. நான் எப்பயா சொன்னேன்? என்ன தண்ணிக்கிட்டு என்னப்பா எப்படி சொல்றாரு? ஏய் இப்போதான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் எப்போ சொன்னேன்? இப்போ முன்னாடி சொன்னது இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்போ சொன்னேன்? இருக்கிறவங்கள போக முடியாதுன்னு சொன்னேன். இணையறதுக்குன்னா கட்சியில் ஒரு சில பொறுப்பில் இருப்பாங்கல்லப்பா, தெரியாம இருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. வாங்கினா வந்துடுவாங்க. கொரோனா அமைக்கிறதுக்கு இதுலேயே வந்து மனு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எதிர்ப்பணியிலையும் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு? எங்கே அதான்ப்பா, அதெல்லாம் சட்டசபைக்கு உட்பட்ட பேச்சு. இங்கே என்னப்பா கேட்குற? அதுதான் அதில் சட்டசபையில் அவங்க சட்டப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி எடப்பாடியார் தரப்பு சொல்கிறது தான் சரியானது, தலைவர் சொல்கிறத கரெக்டு, அவர் சொல்கிறத எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதில் போய் நம்ம தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவையும் திமுகவையும் மக்கள் போக்குன்னு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அது தீர்ப்பு வந்துருச்சு. என்னத்தை சொல்கிறது? அதான் புறக்கணிச்சிருக்காங்கன்னு தான் தெரியுது. அப்புறம் என்ன? தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பின்னடைவாகவே இருக்குது. இப்போ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட வேலுமணி தலைமை தனியாக இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்க. இது மேற்கொண்டு பின்னாடி தானே நமக்கு பொறுத்த வரைக்கும். அது எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அதாவது அதிமுக வெற்றி பெற்ற 47 பேர் எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள். எடப்பாடியார் தலைமை ஏற்றவர்கள் சரியா இருக்காங்க. ஏதாவது ஆதாயம் எங்கேயாவது பெறலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்கள கேளுங்க. எதுக்கு போயிருக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ 24 பேர் அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அமைச்சர் கிடைக்கிறதா மெயினாக அதை எதிர்பார்த்து தான் போயிருக்காங்க. அமைச்சர் பதவி எதிர்பார்த்து தான் போயிருக்காங்க. கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி இல்லை? நான் ஜோதிடர் இல்லை, எனக்கு தெரியாது. இதில் நான் என்ன பதில் சொல்கிறது? வேறு வழி அதிமுக தயாராக இருக்கிறது. சட்டம் என்ன செய்யறதோ அதை படிச்சு அவங்க தவற வந்து திருப்பி வந்தால் அதிமுக சேர்த்துக்குவாங்க. சேர்த்து வாய்ப்பு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடியார், நான் கிடையாது. கட்சி பொருளாளராக இருக்கீங்க. என்ன பணத்தை பற்றி கேளு சொல்கிறேன். கட்சி நடவடிக்கை அவர் தானே முடியும். நான் இன்னொருத்துக்காக பேச கட்சியில் ஏதாவது பிரச்சனை பணம் இருக்குன்னா கேட்டு சொல்கிறேன். The Chennai Silks in Mega Summer Sale.